எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரவா லட்டு செய்ய போகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா நெய் போட்டு பண்ண போகிறோம். ஏன்னா பால் போட்டால் சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1.5 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. ஓகே, ரவையை ஒரு பேனில் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா சுத்தமாக இருக்கிறதுல 1 கப் சர்க்கரையும், உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் காடமும் ஏலக்காய் போட்டுக்கலாம், 2-3 போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவையை கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். வாசனை வருதில்ல? ஓகே, கொஞ்சம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்துக்கிட்டு அதில் உடைச்ச முந்திரி போடுங்க. முழு முந்திரி வேண்டாம். இந்த முந்திரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே முந்திரியை மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அது போல் திராட்சையும் போட்டுக்கோங்க. திராட்சை உப்பி வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ திராட்சையும் தனியாக எடுத்து அந்த மிக்சரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நெய்யை நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறோங்க. கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து கொஞ்சமாக பிடிப்போம். இப்போ இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 20 ரவா லட்டு வரும். ஓகே, இப்போ சுட நெய் ஊற்றிருக்கோம். சுட்டுற போது முதல்ல ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் பிடிக்க ஆரம்பிங்க. எஸ், பர்ஃபெக்ட். கொஞ்சமாக அதில் நெய் விட அந்த ரவையிலையும் சர்க்கரையிலையும் நிறைய மாய்ஸ்சர் இருக்கிறத பார்ப்பீங்க. பிடிக்கிற அளவுக்கு வரும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆல்ரைட், இப்போவே சாப்பிடணும் போல இருக்குல்ல? ஐ நோ. ஓகே, தட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஷேப். இதுக்கு வேணும்னா நீங்கள் மேலே ஒரு முந்திரி வச்சு ஒரு பாதாம் பீஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கும். பியூட்டிஃபுல்.